உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. கருத்துரை பகுதிக்கு வரவேற்கிறோம். போன வாரம் நாடாளுமன்றம் சுவாரஸ்யமா நடந்தது. எதிர்கட்சிகள்லாம் பேசினாங்க, ஆளுங்கட்சி வழக்கம் போல சவுண்ட்லாம் கொடுத்தாங்க. பட் மசோதாக்கெல்லாம் நிறைவேறிச்சு. ஒரு ஆக்கப்பூர்வமா நாடாளுமன்றம் செயல்பட்டதை பார்த்தோம். அப்பப்போ ஒத்தி வச்சா கூட ஆமா நடந்தது. அடுத்த வாரம் சட்டமன்றத்தை பார்க்க போறோம். ஆமா, அதுக்கு முன்னாடி போன வாரமே அதிமுகல அந்த பிரச்சனை ஓயாம சிவி சண்முகம் ஒண்ணு, ஆர்பி உதயகுமார் ஒண்ணுன்னு அவங்கவுங்க பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வேலுமணி ஆதரவாளர் தூக்குறதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி இன்னும் ஃபுல் ஸ்விங்கரோட வேலைகளை பார்த்துட்டு தான் இருந்தாரு. ஆமா, அதே மாதிரி அன்புமணி வெர்சஸ் மாணிக்கம் தாக்கூர் பார்த்தோம். அது ஒரு புது சண்டை ஒண்ணு உருவாச்சு. அன்புமணி தலைவராக ஏத்துக்கிட்டாங்க ஜனநாயக பூர்வமாக. ஆமா, அந்த கண்கொள்ளா காட்சிகளை நம்ம பார்க்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டோம். ஐயா அரசியல்ல இருந்து ஓய்வு பெற்றதுனால அந்த பதவி அவருக்கு வந்துருச்சு. இப்ப அதே மாதிரி விஜய் இங்க கோயம்பேடுல போய் ஆய்வு பண்ணாப்புல, கத்திப்பாரா மேல போய் மெட்ரோ பணிகளை ஆய்வு பண்ணாரு. இந்த மாதிரி நிறைய பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத ஒரு வாரமா தான் இருந்தது. வரப்போற வாரம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்க போது. காரணம், மரியா வில்சன் பட்ஜெட்டை வாசிக்க போறாரா? இந்த பிரஸ் மீட்லயே பார்த்தோம், கொஞ்சம் தடுமாற்றத்தோட வாசிச்சாரு. ஓகே, இங்கிலீஷ்ல ரொம்ப ஃப்ளூயண்டா பேசுறாரு. பட் தமிழ்ல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு. பட் எந்த லாங்குவேஜும் தப்பா பேசுறதுனால குறையெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. பட் பட்ஜெட் உரைங்கிறது ரொம்ப நீண்ட நெடிய உரை, எல்லாருக்கும் புரியுற மாதிரியே இருக்கணும், நிறைய டேட்டாஸ் இருக்கணும். அவர் ட்ரெயினிங் எடுத்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. பாக்கலாம். சரி, ஓகே. ஆகஸ்ட் 5 கூடுதுன்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. நிறைய கேள்விகளும் வந்திருக்கு, போய் பேசிடுவோமா? நிச்சயமா, போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. முதல் கேள்வி செந்தில் அப்படிங்கிற நேயர் கேட்டிருக்காரு. இமெயில்ல அந்த கேள்வி என்ன அப்படின்னா, தாவேகாவோட முதல் பட்ஜெட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காரு. ஓகே, மக்களுக்கு எதிர்பார்ப்பு முதல்ல சொல்லிடலாம். இது டிவிக்கே கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நம்ம இங்க சொல்றோம். குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 2500 ரூபா நிதியுதவி, மகளிர் உரிமை தொகை இப்ப 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. டிஎம்கே கொடுத்த மாதிரியும் டிவிகே ஆட்சியில் தொடர்ந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 6 இலவச எல்பிஜி சிலிண்டர், பெண்களுக்கு அரசு பேருந்துகளும் இலவச பயணம். நான் சொல்றது லோக்கல் மட்டும் கிடையாது, வெளியூர்களுக்கும் இலவச பயணம் கொடுக்கறதா சொன்னாங்க. அதே மாதிரி திருமண உதவி தொகையாக 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டு புடவை. 1 சவரன் விலை எவ்வளவு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 1 லட்சத்தை தாண்டி அது எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. ஆடி ஆஃபர் மாதிரி அள்ளி விட்டுருக்காங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பெண் குழந்தை பிறந்தாலும் இப்பதான் வேற ஆடி மாசம் வேற, ஆடி மாசத்துல வேற பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க, முதல் பட்ஜெட். ஆமா, பெண் குழந்தை பிறந்தால் தங்க முதல திட்டம், அது அறிவிப்பு வந்துருச்சு. ஆமா, அதே மாதிரி பட்டதாரி வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு மாதம் 4000 ரூபாய், டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு 2500 ரூபாய் உதவித்தொகை. பல பேர் நமக்கே தெரியும் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்கன்ட்டு. இப்ப லயோலா கல்லூரியில ஒரு வேலை முகாம் போட்டப்ப எவ்வளவு பெரிய கூட்டத்தை நம்ம பார்த்தோம். இது இளைஞர்கள் கிட்ட, பொதுமக்கள் கிட்ட, இடதுசாரிகள் கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான கோரிக்கை. அது எதிர்பார்ப்பும் நிறைய இருக்கு இந்த திட்டத்துக்கு. அதே மாதிரி சிறு விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி பணியாக முழுசா பண்ணவே இல்லை. இப்ப போன வாரம் பார்த்தா கூட நிறைய விவசாயிகள் தலைமைச் செயலத்துக்கு அங்க படுத்து கூட தூங்கி அங்க போராட்டம் கூட பண்ணாங்க. விவசாயிகள் மத்தியில ஒரு பெரிய அப்செட் ஆயிருக்குது. பயிர்க்கடன் தள்ளுபடிங்கிறத முழுசா பண்ணுங்கிறது இருக்கு. தாவேகா அரசு மேல ஒரு பெரிய அதிருப்தியில விவசாயிகள் இருக்காங்க. அதே மாதிரி ஊழலற்ற நிர்வாகம், இது அங்கங்க நம்ம கேள்விப்படுறோம். எந்த விதமான டிரான்ஸ்பருக்கும் லஞ்சம் வாங்குறது இல்லை அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அதே மாதிரி ஏஐ அமைச்சகம், ஏஐ பல்கலைக்கழகம், ஏஐ நகரம் இதெல்லாம் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி மீனவர்களுக்கு அந்த மீன் பிடிக்க தடைக்காலம் இருக்கும்ல, அதுக்கு 27,000 ரூபாய் நிவாரணம். விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா 25 லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடு, நிரந்தர வீடுகள்லாம் சொல்லிடுறாங்க. இது படிச்சா இன்னும் பக்கமா போய்கிட்டு இருக்கும். நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். இப்ப இதற்கான ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கு, அந்தந்த செக்டார்கிட்ட இருக்கு. மீனவர்கள்னா அவங்க எதிர்பார்க்கறாங்க அந்த விஷயத்த. குடும்ப தலைவிகள்லாம் 2500 ரூபாய் பணத்தை அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதே மாதிரி பேருந்து பயணம் எல்லா பேருந்தும்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, எல்லா பேருந்துலயும் பெண்களுக்கு இலவசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமும் இருக்கு. பட் ஏற்கனவே விஜய் ஆட்சி அமைச்ச உடனேயே அந்த பதவியேற்பு விழாவிலேயே என்ன சொன்னாரு அப்படின்னா, டைம் கொடுங்கன்னு கேட்டிருந்தாரு. சில இடங்களை பேசுறப்ப நேரம் கொடுங்க. அதே மாதிரி நிதி அமைச்சர் மரியா வில்சன் திமுக ஆட்சியில் எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பட்டியலாம் கூட வெளியிட்டாங்க, வெளியேற்கைகள்லாம் கூட கொடுத்தாங்க. இப்போ இந்த கடந்த 2.5 மாத காலத்துல ஒரு 20,000 கோடிக்கு மேல கடன் வாங்கியிருக்கு டிவிகே அரசுங்கிற தகவலும் வந்திருக்கு. இப்ப இதெல்லாம் தாண்டி இவ்வளவு பேரை எப்படி அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற போறாங்கிறத நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். ஆனா முக்கியமா அறிவிப்புகள் வெளியிடப்படலாம் அப்படின்னு தகவல் வருது. ஏன்னா
விஜய் வந்து அதுக்காக தான் வந்து எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டு தனித்தனியா ஆலோசனை பண்ணி மக்களுக்கு ஒரு விஷயம் நம்ம பண்ணிடணும் இந்த ஃபர்ஸ்ட் பட்ஜெட்லன்னு அவர் வந்து அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ற அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிறதுல அவர் குறியா இருக்காராம். பட் நிதி செயலாளர்கள் நிதித்துறையில இருக்கவங்க தான் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கதா சொல்றாங்க. எப்படி வந்து நம்ம இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கிதான் ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேடையிலையும் பேசியிருந்தாரு. இப்ப இதுக்கும் கடன் வாங்கினா இன்னும் பெரிய பிரச்சனையாகும். பட் அந்த கேள்வியில இன்னொரு பகுதி என்னன்னா, எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது வந்து கேட்டிருந்தாங்கல்ல. என்னன்னா, இந்த இதெல்லாம் வாக்குறுதி, கவர்ச்சிகரமா வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க, சொன்னதை செஞ்சுதான் ஆகணுங்கிற ஒரு நிலைமை இருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய திட்டங்கள் நம்ம பார்த்திருக்கோம். கூவம் வந்து சரி பண்றோம்னு சொல்லி அதுல ஒரு பணத்தை போடுவாங்க, அது என்ன ஆகும்னே தெரியாது. ஆத்துல போயிடும், கடலோட போவோம். ஆமா, அந்த மாதிரியான திட்டங்கள், முக்கியமான திட்டங்கள், இதெல்லாம் வந்து நதிநீர் இணைப்புலாம் பல காலமா வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து எந்த ஒரு முன்னெடுப்புமே இல்லாம இருக்குது. இந்த மாதிரி நிதி ஒதுக்குற திட்டங்களை முழுமையா வந்து பண்ணி முடிக்கணும் ஒண்ணு. இன்னொன்னு வருவாயை பெருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு அரசோட ஒரு முக்கியமான வேலையாவே இருக்கணும். ஏன்னா வருவாய் அப்படிங்கிறது, ஏன்னா கடன் ஒரு பக்கம் ஏறிட்டு இருக்கும்போது வருவாய் பெருகணுங்கிறது முக்கியம். அது மாதிரியான ஒரு பட்ஜெட்டா இருக்கணும். அதுக்கு ஒரு குழு எல்லாம் வேற போட்டிருக்காங்க, வருவாய் பெருக்கு குழுன்னு சொல்லிட்டு. மான்டெக் சிங் அலுவாலியா தலைமையில அந்த குழு என்ன பரிந்துரை பண்றாங்க எல்லாம் போக போதான் தெரியும். பார்ப்போம் பட்ஜெட் வந்ததுக்கு அப்புறம். ஓகே, ரகுங்கிற நேயர் மெயில்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. தாவேக அரசுக்கு யாராவது கண்ணி வெடி வச்சா அதை மதிமுக அகற்றிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஆபத்தை தடுக்கும் போர்வாளாக கேடயமாக நாங்க தாவேகாவுக்கு இருப்போம் அப்படின்னு வைகோ பேசியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. விஜய்க்கே தெரியும் அந்த போர்வாள் என்ன போர்வாள் அப்படிங்கிறது, அட்டகத்தி போர்வாள். இவரை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது, அதனாலதான் புக் ரிலீஸ் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு போல. ஆமா, எப்பயுமே வைகோட நிலைப்பாடு அப்படிங்கிறது எந்துல வந்து யாரு ஜெயிப்பாங்களோ அவங்க போய் வந்து ஒட்டிக்கிறது தான் வைகோட நிலைப்பாடா கடந்த காலங்கள் வந்து இருந்திருக்கு. அது வந்து முக்கியமான தருணங்கள் எல்லாமே தவறான முடிவுகள் எடுத்த ஒரு தலைவர்னு வைகோ வந்து சொல்லலாம். ஆமா, அதுவும் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாரு, போன இதுல எல்லாம் கூட பார்த்தோம், கலைஞர்கிட்ட நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன், கடைசி வரையும் மு.க. ஸ்டாலினோட இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் அது மு.க. ஸ்டாலின் சிஎம் இருந்தப்ப 5 வருஷம் இதோட அதிகமாவே வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. ரொம்ப ஒரு சிறப்பான ஆட்சியை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல திருச்சியில தீப்பெட்டியில வந்து ஜெயிச்சதுல அப்ப கே நிறுவ புகழ்ந்து கூட வைக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு. இப்ப அதற்கு பிறகு வந்து சீட்டை வாங்கிட்டு வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச அந்த 2 எம்எல்ஏகளோட கிடையாது மதிமுக. இப்ப அவங்களுமே திமுக ஆதரவு நிலைப்பாட்டுல தான் இருக்காங்க. அவங்க கிளம்பிட்டாங்க, அந்த கூட்டத்தோட வரவே இல்லை. ஆனா இங்க எம்எல்ஏக்களே இல்லாம தலைவர் கூறாரு பாரு, போர்வாள் கேடயமா கன்னி வெடிகளை எடுப்பேன். வீட்டுக்கு வந்துட்டாருல்ல முதல்வர், என் வீட்டுக்கு வந்துட்டாரு, அதனால நான் ட்ரெண்ட் ஆயிட்டேன். அப்படி ஒரு தலைவர் இருக்கிறது சென்சிக்கு போய் சேர்ந்துருச்சு. அப்ப நம்ம கூவுத்தானே ஆகணும்னு கூவுன்னு கூவிட்டு இருக்கிறாரு. இவருன்னு இல்ல, இப்ப அடுத்து தனுஷ் எல்லாம் வரதா பேசிக்கிறாங்களா, அவர் வந்தாலும் கூவாருன்னு தான் நினைக்கிறேன். தனுஷ்ட்டு போய் சொல்லுவாப்ல, நீங்கள் நடித்த படத்தை நான் வந்து பாத்திருக்கேன், புதுப்பேட்டை படத்துல நல்லா வசனம் எல்லாம் பேசுவீங்க, நேத்து வந்த பசங்க எல்லாம் டப்பு டப்பு டப்புன்னு வர்றாங்க அப்படின்னா ஆகட்டும் குமாரு, அதனால வந்துடாதீங்க குமாருன்னு சொல்லுவாரா. அதுல கூட ஒரு பாட்டு வருமே, வரியா அந்த பாட்டா? அது இல்லப்பா, ஒரு நாளில் வாழ்க்கை எங்கும் ஓடி போகாது, அதனால கொஞ்ச நாள் ஆகட்டும் குமாரு, போய் நில்லு அங்க. காதல் கொண்டேன்ல ஒரு ஸ்டெப்பு போடுவீங்க பாருங்கன்னா, அந்த கடைசி பாட்டு ஸ்டெப்பு போட்டு காட்டினாலும் பாட்டுவாரு, என்ன வேணா பண்ணுவாரு வைகோங்கிற மாதிரிதான் இருக்கு. இப்போ என்ன ஸ்டெப் போட்டு இருக்காருன்னு வச்சுக்கோவேன், விஜய் டிவிக்கு விஜய் டிவிக்கு விஜய் டிவிக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. தளபதி கச்சேரி பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருப்பாரு இந்நேரம். சரி, ஓகே. படம் பாக்கலையா? அப்பா அம்மா வரைக்கும் ஏதோ ரிவ்யூ எதுவும் சொல்லிருப்பாங்களே, அதான் பாக்கலன்னு நினைக்கிறேன். பாக்கல, அவருக்கு ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் போடலன்னு நினைக்கிறேன். போட்டா பாப்பாரு. பட் இந்த கேள்வியை வந்து நம்ம முடிச்சிருவோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி, வைகோவோட ஸ்டேட்மெண்ட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுல ஒன்னும் இல்ல, கீழே போட்டுருங்கன்னு நினைக்கிறோம். கீழே போட்டுருலாம், நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் கீழே போட்டுறோம் பாரு, முன்னாடி கீழே போட்டுருங்க, அவ்வளவுதான். ஒரு கேள்வி வந்திருக்கு, ஐயாவோட ஊர்ல இருந்து வந்திருக்கு. பெரியகுளம் முன்னாள் முதல்வர் பெரியகுளம் தேவாங்கிறவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, ஜனநாயகன் படம் பார்த்து அழுத அமைச்சர்கள்ல உணர்வு பூர்வமா அழுதது யாரு? இந்த மாதிரி ரொம்ப கடினமான கேள்வியில நம்ம எங்கதான் பதில் தேடி போடுறது? அழுகதான் வருது எங்களுக்கும். ஆமா, இது வந்து டாப் 1, 2, 3 போட முடியுமாங்கிற அளவுக்கு கன்ஃபியூஷன் ஏற்பட்டுச்சு. அதனால எல்லா வீடியோக்களும் நம்ம போட்டு பார்த்துதான் ஒரு முடிவுக்கு வர வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டோம். நானும் வரணும், அதுக்கான டைமே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த அழுகாட்சி பாக்குறப்ப நம்மளுடைய உணர்வு என்னவா இருந்தது? சிரிப்பா இருந்ததா? ஓகே, யார் யார் அழுதாங்கன்னு பாக்குறப்ப பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவரே வந்து அழுதாரு சென்னையில பார்த்தோம். நம்ம அவர் ஒரு சீன்ல வராரு, அந்த சீனை பார்த்து அழுதுருப்பாரோ. அவரே கண்ணெல்லாம் தொடங்கிறாரு முடிச்ச உடனேயே. அதுக்கு பிறகு பர்வேஸ் தான் எனக்கு தெரிஞ்சு பர்வேஸ் வந்து அழுதுருவாருன்னு நினைக்கிறேன் அந்த பிரைஸ.
பட் அமைச்சர்களா இல்லாத பல பேர் அழுதாங்க. கரூர் மாவட்ட செயலர் மதியழகன் வந்து அழுதுகிட்டு இருந்தாரு அவரு. ஆமா, அதே மாதிரி அமைச்சர்கள்லயே வந்து விக்னேஷ் வந்து அழுதுகிட்டு இருந்தாரு. சோ இவங்க எல்லாம் அழுதுட்டு இருந்தாங்க. இன்னும் பல அமைச்சர் அழுதாங்களாம். ஐயோ நம்ம அழுது வீடியோ எடுக்கலையே அப்படிங்கறதுல படம் முடிஞ்சு போய் வெளியே வந்துட்டாங்களாம். தலையா அப்படி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, திருப்பி உள்ள போங்கிறப்ப திருப்பி படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து போட ஆரம்பிச்சோன்னே இல்லைங்க அது முடியறப்ப அழுதான் கரெக்டா இருக்கும், அது திரைக்கதை இதெல்லாம் வந்து கரெக்டா மேட்ச் ஆகணும். அப்ப திருப்புறப்பதான் விஜயோடைய அந்த பழைய படங்களை ஓட்டிட்டு இருக்கப்பதான் ஒன் லாஸ்ட் டைம் கரெக்டா இருக்கும். இப்ப படம் போட்டுக்கிட்டு இருக்க அழுதீங்கன்னா வச்சுக்கோங்களேன், தலைவர் நடிக்கிறது பிடிக்கலன்னு அழுகிற மாதிரி ஆயிடும். ஆமா, ஃபர்ஸ்ட் பேர் போடும் போதே அழுதுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி. அது சில பேர் பிளான் பண்ணி வீடியோ எடுக்காம மிஸ் பண்ணிட்டோமே நம்ம ட்ரெண்ட்ல இடம் பிடிக்காம போயிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. பட் இதுல நமக்கு யாருக்கு முதல் பிளேஸ் அப்படின்னா பர்வேஸ் தான். ஏன்னா நிறைய கேமராக்கள் வச்சிருந்தாங்க. அந்த கருப்பு அழுவேன் இந்த டைம்ல ஆன் பண்ணுங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு பிரஸ் மீட் இருக்க மாதிரி அவ்வளவு கேமராக்கள் இருக்கு தியேட்டருக்குள்ளார. ஆக்சுவலி என்ன தெரியுமா, இது வந்து அமைச்சர்ல இதை வந்து பின்பற்றல டைட்டில் கார்டிலே போடுவாங்க, உங்க மொபைல் போனை எடுத்து ரெக்கார்ட் செய்யாதீர்கள். அது படத்தை தானே, எங்க தலைவர் எங்க அமைச்சர் படத்தை தானே நாங்க ரெக்கார்ட் பண்றோம். அமைச்சர் ரெக்கார்ட் பண்ணாங்க, பர்வேஸ காமிக்கிறாங்க, ஸ்கிரீனை காட்டுறாங்க, பர்வேஸ காமிக்கிறாங்க, ஸ்கிரீன் காமிக்கிறாங்க, ஸ்கிரீனையும் தானே காட்டுறாங்க. அதனால அமைச்சர்களே ஃபாலோ பண்றது இல்ல அந்த ரூல. இதே வேற யாரும் புதுமுகல் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, தேட்டருக்காரர் வருவாங்க, என்னப்பா போன உள்ள வைப்பாங்க. அமைச்சருனால அவங்களுக்கு விதிவிலக்கு போல தெரியுது. அவர் உணர்வு பூர்வமா அழுது அப்புறம் எப்படிதான் காட்டுவாரு. வேற ஏதோ படம் பார்த்துட்டு அழுதுறாருன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அதனால காமிக்கிறாங்களா? அதனால காமிச்சு அதுக்காக ட்ரெய்லர் கொஞ்சம் போட்டுட்டு இது போட முடியாதுல்ல, யூடியூப்ல எடுத்து தியேட்டர்ல இருக்காரு அழுகிறாருங்கிறத பதிவு பண்ணிருக்காங்க. சரி, முதல்ல பர்வேஸுக்கு தான் முதலிடம் நம்ம வந்து கொடுத்தாகணும். ஒரு விஜய் ரசிகரா நீங்க எழுதிங்களா அந்த லாஸ்ட் சீன்ல? நான் அழுகல, ஆனா நான் போன இடத்துல நிறைய பேர் கண்ணீர் எல்லாம் விட்டாங்க. அது மேபி அத சின்ன வயசுல இருந்து பார்த்ததுனால இருந்திருக்கும். பட் சின்ன வயசுல இருந்து பாக்குறீங்க. ஆனா எனக்கு என்னமோ அந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல அடிச்சுக்கிட்டே இருந்தாங்களா, அதனால எந்த கண்ணீரும் வரலன்னு நினைக்கிறேன். அது வேற மாதிரி கண்ணீரா மாறிடுச்சு. சரி, ஓகே. அது என்னன்னா அந்த மாதிரி அழுதாங்க. பட் அமைச்சர்கள் வந்து அதை வீடியோ எடுத்து நம்ம ஒண்ணு பண்ணணும்னு பண்ணாங்கல்ல, அதுலதான் இப்ப வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஒன் லாஸ்ட் டைம் அழுகைன்னு நம்ம பாத்துக்க வேண்டியதான். இனிமேல் நமக்கு வந்து இனிமே ஒன் லாஸ்ட் டைம் இல்ல, இனிமேதான் நிறைய படம் காட்ட போறாரு முதலமைச்சர் விஜய். அதனால படம் நடிக்க மாட்டாருன்னு நீங்க ஃபீல் பண்ண வேணாம். டெய்லி நம்ம பாத்துட்டு தானே இருக்கோம். ஆமா, இந்த கடந்த வாரம் கூட மெட்ரோ போறப்ப பாஷா பாருங்க பிஜிஎம் போட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அந்த கலைவன் அரங்கத்துல இருந்து இறங்கி வந்த படத்தோட ஒப்பிட்டு வந்து போட்டுட்டு இருந்தாங்க. எல்லாமே படம் தான், எல்லாமே ரீல் தான், அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. சோ படம் எல்லாமே ஷார்ட் தான். படம் நடிக்க மாட்டாருன்னு நீங்க கவலைப்பட வேணாம், இதுலயே படம் காட்டுவாரு. வெயிட் பண்ணுங்க, நம்ம ரீல்ஸ்ல படமா வந்து பாத்துக்கலாம். பட் நீங்க சொல்லுங்க, எந்த அழுகை உங்களுக்கு எந்த கஷ்டமா அமைச்சர் அழுதது உங்களுக்கு வந்து வேதனையா இருந்ததுங்கிறத கொஞ்சம் காமெடியா கமெண்ட்ல சொல்லிருங்க. காமெடியா இப்ப அழுகையை போய் காமெடிங்கிற வேதனையா இருந்திருக்கும்ல அவங்களுக்கும், அமைச்சர் அழுகிறாரே அப்படின்னு பார்க்கும்போது. அதை சொல்றேன். இந்த ஜென்சி ப்ரொட்டஸ்ட் நடந்தது இல்ல, அதனால வந்து மோடி பிம்பம் சரிஞ்சிட்டதா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு குமரேசன் அப்படிங்கிற நேயர். மோடி பிம்பம் சரிஞ்சிட்டதா அப்படின்னு நம்ம போன தேர்தலுக்கு முன்னாடியே பேசணும். ஏன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக மாறி இருக்கு. மோடிங்கிற ஃபேஸை வச்சு 400 வரும்னு சொன்னாங்க, ஆனால் 240 தான் பாஜக கிடைச்சது. அப்படிங்கும் போதே கொஞ்சம் ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதை ரீபில்டு பண்ணி ஒரு மாதிரி கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல தான் இந்த போராட்டம் திரும்பியும் ஒரு மாதிரி மோடி அந்த இமேஜை வந்து கொஞ்சம் உடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அவர் 2001 நினைக்கிறேன், அப்போதான் வந்து அந்த குஜராத் முதல்வராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்போ அவர் எம்எல்ஏ கூட இல்ல. அதுக்கப்புறம் ஒரு இடைத்தேர்தலை சந்திச்சுதான் எம்எல்ஏ ஆகி அவர் வந்து அந்த முதல்வர் பதவியில 2013 அந்த 14 வரையும் அவர் பிரதமர் ஆகிற வரையும் குஜராத்தோட முதல்வராகவே இருக்காரு. அந்த டைம்ல தான் அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்த சில மாதங்கள்லயே 2002 அந்த குஜராத் கலவரம் வெடிச்சுது. அதுல ஒரு கோத்ரா ரயில் அரிப்பு அதெல்லாம் நடந்தது. அதுல பல கொடூரங்கள் நடந்தது. பில்கிஸ் பானுவுக்கு நடந்த கொடூரம் எல்லாமே நம்ம பார்த்தோம். அந்த டைம்லயுமே அவர் முதலமைச்சர் பதவியில இருந்து விலகணும் அப்படிங்கிற குரல், அப்பயுமே அவர் முதலமைச்சர் பதவியில இருந்து விலகணும் அப்படிங்கிற குரல் வந்து பயங்கரமாவே இருந்தது. எதிர்க்கட்சிகள் அவ்வளவு அழுத்தம் கொடுத்தாங்க. ஆனா அவர் வந்த புதுசுல கூட அதை வந்து அவர் அந்த அழுத்தத்தை எடுத்துக்கல. அவர் தான் பதவியில தொடர்ந்தாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து குஜராத் மாடல் அப்படி இப்படின்னு ஒரு பில்டப் பண்ணி கடைசியில பிரதமர் வேட்பாளராக கொண்டு வந்து நிறுத்தினாங்க. நிறுத்தினதுக்கு அப்புறம் 2014 ஒரு பெரிய வெற்றி, 2019 ஒரு பெரிய வெற்றி, அதை விட பெரிய வெற்றின்னு வரும்போது மோடிக்கான இமேஜை அவங்க அப்படியே பில்டப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவர் விஸ்வகுருன்னாங்க. உலக நாடுகளுக்கு போகும்போது அவர் கொடுக்குற ரிசப்ஷன் அந்த வீடியோலாம் எடுத்து போட்டு பாருங்க, உலகத் தலைவர்லாம் சொன்னாங்க. ஆனா என்னதான் சொன்னாலும் அவரோட ஆட்சி காலத்துல வர பிரச்சனைகள்லாம் வரும்போது என்ன நடக்கும்னா, இவங்க ராஜினாமா பண்ணணும், அஸ்வினி வைஷ்ணவ் வந்து ரயில் விபத்துகளுக்கு பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணணும், பாதுகாப்பு துறையில நடந்த குளறுபடிகளுக்கு இதை ஏத்துக்கிட்டு ராஜ்நாத் சிங் பதவி விலகணும்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா யாருமே இதுவரையும் பதவி விலகினதில்லை.
பட் மாணவர்கள் அதை வந்து போராட்டத்தின் மூலமா சாதிச்சு காட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை அடிபணிஞ்சிருக்கு மோடி அரசு அப்படின்னு சொல்லலாம். அது எதுக்குன்னா, இந்த வேளாண் சட்டங்கள் 3 வேளாண் சட்டங்கள், புதிய வேளாண் சட்டங்களை வாபஸ் வாங்கணும்னு பஞ்சாப் விவசாயிகள் பஞ்சாப் ஹரியானால இருந்து படையெடுத்து வந்ததை கண்டு கொஞ்சம், அதுவுமே ஆனா பல மாதங்கள், அவங்க எவ்வளவு மாதம் வந்து அதுக்கு போராட வேண்டியதா இருந்தது, எவ்வளவு உயிர்கள் போக வேண்டியது இருந்தது, இதெல்லாம் தாண்டி தான் அடிபணிஞ்சாங்க. பட் ஒரே மாசத்துல மாணவர்கள் வந்து இதை சாதிச்சு காட்டியிருக்காங்க. இது உண்மையிலே மோடி பிம்பம் சரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா வந்து இதுவரையும் இல்லாத ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். மோடி டக்குன்னு வந்து ஒரு வீடியோ போட்டு மாணவர்களை அட்ரஸ் பண்றது, அதுவும் நள்ளிரவுல தூக்கமே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் எப்ப தூங்கியிருக்காரு? அவர் தான் 24 hours ஒர்க் பண்றாரு. சொல்லிக்கலாம். பட் இருந்தா கூட வந்து பாக்குறப்ப நள்ளிரவுலாம் வந்து ஒரு விளக்கம் கொடுத்து பார்த்தே இல்லை நம்ம. நீங்க வந்து தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்களா? இன்னொன்னு என்னன்னா, நைட்டு போட்டா அவ்வளவு கமெண்ட்ஸ் வராது, திட்டின்னு நினைச்சு போட்டாரான்னு தெரியல. பட் அவருக்கு ஆனா தூக்கத்தை கெடுத்த ஒரு போராட்டமா தான் இது இருக்கும். கண்டிப்பா ஜந்தர் மந்தர்ங்கிற பேரே அவருக்கு பிடிக்காம போயிருக்கும். சோ அந்த போராட்டத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, மாணவர்கள் ரொம்ப தெளிவா பேசினாங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருக்கும். ஏன்னா அங்க நிறைய பேர் வந்து மோடிக்கு வாக்களிச்சவங்க கூட அங்க வந்து போராட்ட களத்துல கலந்துக்கிட்டாங்க. அவங்க கிட்டே அந்த பிம்பம் சரிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த இளைஞர்கள் பேசும்போது சொன்ன ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நிறைய பேர் பேட்டியில 2-3 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா, எப்பவுமே மோடி வந்து ஒரு விஷயத்த கண்டு பயப்படுறாரு, இல்ல ஒரு பிரச்சனை வருதுன்னா இந்து முஸ்லீம் பிரச்சனையை எடுத்துடுறாரு, நாங்க மதச்சார்பின்மையை தான் விரும்புறோம்னு அங்க வந்து மாணவர்கள் சொன்னதே அவங்களை ஆடி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. ஏன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு போயிருச்சா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன, நம்மளோட இது என்னங்கிறது, பிளான் என்னங்கிறது. இல்லைன்னா அந்த போராட்டத்துல கலந்துகிட்டா பல மாணவர்கள் மோடி மாதிரி மிமிக்ரி வேற பண்ணி காமிச்சு விட்டாங்க. மோடி இப்படிதான் வந்து பேசுவார், இப்படிதான் அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்ட்டு. ஆமா, நேரடியா மோடியே வந்து நிறைய பேர் கேள்வி எழுப்பினதே அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேக் ஆயிட்டாங்க அந்த கவர்மெண்ட். அது மட்டும் இல்லாம இந்த போராட்டத்தை பொறுத்தவரையும் விடாப்பிடியா கடைசி வரையும் இருந்தாங்க. சோனம் வாங்சுக் ஒரு பக்கம் உண்ணாவிரதம் இருந்தாரு. இது எல்லாத்துக்கும் சேர்ந்துதான் அவங்க வந்து அடிபணிஞ்சிருக்காங்க. நிச்சயமா இந்த மாதிரி போராட்டம் நடக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிநாட்டு செதி, அதே மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் வருது இப்படிலாம் சொன்னாங்க. இந்த போராட்டத்துக்கும் சொன்னாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களாலே அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியல, திணிக்க முடியல. ஏன்னா மக்கள்லாம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. இது முழுக்க முழுக்க மாணவர்கள் முன்னெடுக்கிற போராட்டம் தாங்கிறதுனால ஒரு கட்டத்துல அரசாங்கமே ஓகே இதுக்கு மேல வந்து இது நம்ம பண்ணோம்னா நமக்கே பேக் ஃபயர் ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி விட்டாங்க. அது ஆமா, பேக் ஃபயர் ஆனது எந்த இடத்துலனா, மாணவர்கள் மேல கை வச்சாங்கல்ல டெல்லி போலீஸ். அந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது பொதுமக்களுக்கு ரத்தம் கொதிச்சிருச்சு. அதனாலதான் வந்து அவ்வளவு சப்போர்ட் வந்து அந்த மாணவர்களுக்கு கிடைச்சது. அதை தாண்டி என்னன்னா, இவ்வளவு நாள் மோடி பிம்பம் சரியலை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்கெல்லாம் வந்து ஒன்னும் மோடி கவர்மெண்ட்டுக்கு ஆதரவா பதிவு போட்டு நம்ம பார்த்திருக்கோம். என்னைக்குமே வந்து மாணவர்கள் அந்த போராடுறவங்களுக்கு ஆதரவா அவங்க போட்டது இல்லை. அந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடும் போது கூட ரிஹானாங்கிற ஒரு பாப் சிங்கர் அவங்க வந்து சில விஷயங்களை போட, அதுக்கு எதிராக இங்க உள்ள எல்லா கிரிக்கெட்டர்ஸ், பாலிவுட் ஆக்டர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி வரி மாறாம ட்வீட் போட்டாங்க மோடிக்கு ஆதரவா. அதை நம்ம வந்து பார்த்தோம். சோ அவங்களே வந்து மாணவர்கள் குரலை கேட்கணும், தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லும் போதே தெரிஞ்சிருச்சு மோடிக்கான அந்த பிம்பம் வந்து சரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது. ஸோ இதை எப்படி சரி பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜென்சி அடுத்த தலைமுறை அவங்க தான் வந்து மாற்ற போறாங்க. இங்க ஆட்சி மாற்றம் இளைஞர்களால நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வெளிநாட்டு உதாரணங்கள் நிறைய இருக்கு. நேபாள் இருக்கு, இந்த மாதிரி வெளிநாட்டுல பங்களாதேஷ் இருக்கு, ஸ்ரீலங்கா இருக்கு, தமிழ்நாடே இப்ப இருக்குன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இளைஞர்கள் வந்து விஜய் பின்னாடி ஒரு எழுச்சி ஏற்பட்டதுனால இங்க ஆட்சி மாற்றம் நடந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ ஜென்சி இளைஞர்களை என்ன பண்ண போறோம், எப்படி நம்ம அவங்க கிட்ட போறதுன்னெலாம் பேச்சுவார்த்தை தீவிரமா வந்து பாஜகக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. அமைச்சர்கள் கிட்ட அதனாலதான் ரீல்ஸ் போடுங்கன்னு வேற சொல்லியிருக்காரு போல. பட் நிறைய தெளிவான கேள்விகளையும் முன்வைக்கிறாங்க இளைஞர்கள். நம்ம சும்மா அவங்கள வந்து ரீல்ஸ் பாக்குறவங்கன்னு புறந்தள்ளிட்டு போயிட முடியாது. அந்த ரீல்ஸ்லயே எவ்வளவு விஷயங்களை மோடி அரசாங்கத்துக்கு எதிராக இந்த போராட்டத்தின் போது அவங்க எழுப்பியிருக்காங்கிறத நம்ம பாக்குறோம். ரீல்ஸ்லயும் திரும்ப இந்து முஸ்லீம்னு உருட்டுனாங்கன்னா வேலைக்கு ஆகாது. இன்னொரு விஷயம், அரசியல்வாதிகள் இப்பதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அவங்களாம் வந்து ஓல்டு ஸ்கூலு கிட்டலாம் நம்ம பண்றதுக்காக சொல்லல. அவங்க அரசியல் எப்படி கத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு கட்சியில போய் ஜாயின் பண்ணுவாங்க, கொள்கை என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க, அவங்க மனசுக்கு இல்ல அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு எது ஒத்து வருமோ அதோட ஜாயின் பண்ணி களத்துல இருந்து மேல வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த காலம் ஃபுல்லாவே மாறி போயிடுச்சு. ஒரே ஒரு ரீல் அல்லது ஒரே ஒரு ட்விட்டுனால உலகம் முழுக்க கவனத்தை வந்து இருக்கிறாங்க. அப்படிதான் அபிஜித் தீப்கே வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு கருத்தை வந்து சொல்றாரு, உடனே காக்ரோச் தான் நாங்கன்னு சொல்லிட்டு ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரையும் ஒன்று கூட்டுறாங்க. ஒரு 75 வருஷம் பார்ட்டியே வந்து கிட்டத்தட்ட பின்னோக்கி இழுத்துட்டு போய் அடிபணிய வைக்கிறாங்க. ஆமா, காங்கிரஸ்லாம் எங்க போச்சுன்னே தெரியல இந்த மாணவர் போராட்டத்துக்கு முன்னாடி. அப்புறம் அவருமே ராகுல் காந்தி அவருடைய பங்குக்கு வந்து பிரதமர் வீட்டு முன்னாடி போய் வந்து போராட்டம் பண்றதுலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பட் ஒரு நாள்ல யாருனாலும் திரும்பி போடலாங்கிறதா காட்டிட்டாங்க. ஆமா, ஒரு நாள்ல வந்து கதையே மாறுங்கிற மாதிரிதான் இந்த சோசியல் மீடியா வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கு.
இப்ப விஜய் கூட இவ்வளவு வருஷமா நடிச்சாரு, மக்கள்கிட்ட ஒரு பெரிய பிம்பம் ஏற்பட்டுக்கலாம் சொல்றாங்க. இனி வரப்போற காலத்துல எலெக்ஷன் நெருங்குறப்ப இதே மாதிரி ஒருத்தர் கூட தனி பார்ட்டி, முகம் தெரியாத ஒரு நபர் தனியா ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு தெளிவா வந்து பேசினாங்கன்னா மக்கள் ஓட்டு போறதுக்கான சூழல் இருக்கு. காரணம் என்னன்னா மொபைலே பாக்குறாங்க, ஓகே எல்லாத்தையும் பிரிச்சு பாக்குறாங்க, ஓகே இதுதான் சரியான கொடுத்ததுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. அபிஜித் தீப்கே அதான் சொல்றாரு, என்ன ஹீரோ ஆக்காதீங்க, ஹீரோ ஆக்கி தான் நம்ம நாடு இப்படி போய்கிட்டு இருக்கு, எல்லாரும் கிடைச்ச வெற்றி தான் அப்படிங்கிறாரு. அந்த பேச்சே ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அவர் ஏன் இவ்வளவு சீக்கிரம் ரீச் ஆனாரு அப்படிங்கிறதுக்கு அவரோட சென்சிபிளான பதிவுகள் நம்ம எடுத்துக்கலாம். அவர் வந்து சென்சிபிளான பதிவுகள், அதே மாதிரி ஒரு சட்டையரிக்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவரோட பக்கங்கள்ல வந்து போட்டுட்டே இருந்தாரு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இளைஞர்களை ஒன்று திரட்டி இன்னைக்கு மோடி பிம்பம் சரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டா சரிஞ்சிருக்குதான். அதை எப்படி பில்டப் பண்றதுன்னு தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.